வெல்கம் டு ஃபண்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 2ஏக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ்டு ஃபார் ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. தமிழில் வந்து திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2024 கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 1575 கொஸ்டின் இருக்குது. இது நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் நெட்சிஎம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ். மிஸ்சலேனியஸ்னால் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட டாப்பிக்கை தவிர்த்தும் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, ப்ராஃபிட் லாஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அது மாதிரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது ஜென்ரல் ஸ்டடீஸு, இது பொது தமிழ். இது இப்படி தான் இருக்கும். பேஜ் நம்பர்ஸோட 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். எல்லாமே சால்வ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இது நம்ம இன்றைக்கி குரூப் 4 ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எல்சிஎம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்திருக்கு. நீங்கள் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதுமானா கண்டிப்பாக போதாது. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். எம்டியாக படிக்கிறது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. சரிங்களா? வெறுமனே நான் 1575 கொஸ்டினையும் பார்த்துட்டு போவேன், 25 கொஸ்டினை அட்டன் பண்ணுவானா, அது ஒர்க் ஆகாது. உங்களுக்கு தெரியும், ஒரு கொஸ்டினில் 0.5 மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச குரூப் 2 கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இன்னும் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்கில் 300 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க குரூப் 4லலாம். அதனால் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தென் இனஃப், இன்க்ளூடிங் ஃபார் ஆப்டிடியூடு. நீங்கள் பழைய புத்தகத்தோடு பார்க்க தேவையில்லை. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் புது புத்தகம் 6லேருந்து 10 டாபிக் வைஸ் நம்ம வேர் டு ஸ்டடி கூட ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். வெறும் எல்சிஎம் நெட்சிஎஃப்பில் 253 கொஸ்டின் மட்டும் பார்க்க வேணாம். எல்சிஎம் நெட்சிஎஃப் ஸ்கூல் புக்கிலலாம் எங்கே இருக்குது அப்படின்ற வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 25க்கு 25 எடுக்க முடியும். வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2ஏலையும் குரூப் 1லையும். இல்லை, எல்சிஎம் நெட்சிஎஃப்பில் பார்ப்போம். இது if the two numbers a and b are in the ratio m is to n, then the LCM of a and b is. அப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஏயை வந்து 2ன்னு வச்சுக்கப்போம், பியை வந்து 4ன்னு வச்சுப்போம். அப்போ m என்ன தான் ரேஷியோ இல்லையா? அப்போ 1:2ல் இருக்குது. ஏன்னா 1:2 2 2s are 4. அப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 4 தான் வரும். ஏன்னா பெருசு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தா, எல்சிஎம் எடுங்க 2க்கும் 4க்கும். சரி, ஆப்ஷன் வச்சு போங்க. எம் இன்ட்டு ஏ, எம் என்னது 1ன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 1x2 எல்சிஎம் 4 வருதா? இல்லை. அப்புறம் n இன்ட்டு பி, 2 × 4 8, எல்சிஎம் 4 வருதா? இல்லை. எம் இன்ட்டு பி தான் 4 வரும். ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா? இதில் இது மாதிரி சம்லாம் இந்த ஒன்லி எக்ஸ் ஒய் ஏ பி எம் என் எது வேணால் அவங்க கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்டார்ட் வித் 1 and 2, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். சரியா? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா ஏ இன்ட்டு பி ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், அவ்வளோதான். ஏ இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் வேண்டியது உங்களுக்கு மார்க்கு ஆன்சர் கரெக்டாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி சொல்யூஷன் சொன்னேன், இதெல்லாம் வந்து 1 minute வச்சு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். இப்போ 11 693 மேலே இருக்கும், கீழே 77 இருக்கும். அப்போ 111 is 11, 7 11s are 77, 7 69 அடிச்சிங்கன்னா 99 வந்துடும். இதெல்லாம் மைண்ட்லேயே போடக்கூடிய கணக்கு. அதனால தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சொல்லுவோம், ஒரு 25 கொஸ்டின் வருதுன்னா ஒரு 17லேருந்து 18 கொஸ்டின் நீங்கள் வந்து பேனாவே தொட தேவையில்லை. வெறும் கொஸ்டினை பார்த்து மைண்ட்லேயே போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஒரு 6 to 7 கொஸ்டின் தான் நீங்கள் வந்து பேனாவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த குரூப் 4நாலும் சரி, குரூப் 1நாலும் குரூப் 2நாலும் சரி. அதனால் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நமக்கு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி 3 மணி நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அடுத்தது இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? த ரேஷியோ பிட்வீன் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 7 and 13, அது ரெண்டுமே வந்து என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். அதனால் இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்க முடியாது. ஏன்னா எதுலேயுமே டிவைட் ஆகாது இது. அதனால் வந்து ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 7 × 13. ரேஷியோ பிட்வீன் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஹெச்சிஎஃப்னா
ஒன்று தான் காமனாக இருக்கிற இது என்னது ஒன்று மட்டும்தான் இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு. எல்சிஎம்க்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன இப்படி உல்ட்டாவாக கூட போட்டுடலாம். ஒருவேளை இதில் ஆப்ஷனில் இல்லை, நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இப்படி உல்ட்டாவாக கேட்டுருவாங்க 91:1 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே படிக்கிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னே படிச்சிருப்போமா, எல்சிஎம் 91 ஹெச்சிஎஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் போட்டுருவோம். பட் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்கு தான் இங்கே ரேஷியோ. அடுத்தது the LCM of two numbers is 6 times their HCF. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை, அதே ஃபார்முலா தான், பட் கொஞ்சம் ட்ரிக் அவ்வளோதான். இஃப் த HCF is 12 and one of the number is 36, then find the other number. அதே ஃபார்முலா எழுதுங்க, A into B, L into H. ஆனால் இங்கே என்ன HCF கொடுத்துட்டாங்க, LCM என்னன்னு சொல்கிறாங்க 6 times of their HCF. அப்போ HCF 12னா 6 times of the HCFனா 6 into 12, அவ்வளோதான். அதை போட்டு அதே ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட்லேயே போடக்கூடிய கணக்குங்க, சரிங்களா. 72 into 12 by 36, 136 36, 236 are 72, ஸோ 2 into 12 24. மைண்ட்லேயே போட்டுடலாம் அதெல்லாம். அடுத்து இந்த கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதான் A1 B2 C3, இது உங்களுக்கு தெரியும், அப்படியே போயிட்டு இருக்கும். மொத்தம் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்சிஎம் ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா ஆப்ஷன் போங்க. நிறைய இதில் வந்து ஆன்சர் மூலியமாக கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். எக்ஸுக்கு என்ன நம்பர் வரும் 24 அப்படி எடுத்து எழுதுங்க. E + Sனால் E வந்து 5, S வந்து என்னது 9. ஐ திங்க் நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன், 19 வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அது எனவே ஸோ A + C + H என்ன வரும் 1 + 3 + 8 12. A into C into H 1 into 3 into 8 24. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸுனா 24, E + Sனா 24, ACHனா 24, மூணுமே 24 வரும். பட் ACHக்கு மட்டும் 24 வராது, 12 தான் வரும். அதனால் அதான் ஆன்சர், சரிங்களா. ஓகே, இதோட எல்சிஎம்மில் கேட்ட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பட் நீங்கள் இதுக்கு வந்து ப்ரிப்பேரு நல்லா பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஸ்கூல் புக்கை நல்லா தரவு பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அதே மாதிரி பொது தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா. அடுத்த கிளாஸில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வைண்டப் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். 109. ஓகே, இந்த கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு இல்லையா குரூப் 4ல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், சரிங்களா. ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய், நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு கூட மென்னு உமன் எடுத்துக்கலாம். பட் இங்கே ஜென்ரலாக மென் உமன்றதுனால கன்ஃபியூஷன் ஃபியூச்சரில் வரக்கூடாதுங்கிறதுக்காக MWன்னு அப்படின்னு எடுத்துக்கங்க, அதான் உங்களுக்கு ஈஸி. அப்படியே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். 3M + 4W × 7 3780, 11M + 13W × 8 15, 7M + 9W × N 12. சரியா. இப்போ வந்து நமக்கு என்னங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தெரியல. அந்த எண்ணை நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், Z Y Z. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் தான் முக்கியம், ஸ்டெப்ஸு முக்கியம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ்க்கு மார்க் கிடையாது, நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வேணும், அவ்வளோதான். இப்போ இந்த 3M 4W அந்த 7 வந்து டிவைட் பண்ணால் 3780ல் 540 வரும். அதே மாதிரி 15048ல் டிவைட் பண்ணால் 1880 வரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணிங்கன்னா 1 men = 100, 1 women = 16 வந்துடும். இப்போ இதை தூக்கி அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 7M + 9W × N = 12400ல் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 7 × 100 + 9 × 60 × N = 12400. சரியா. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா N = 10 கிடச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுக்கு நீங்கள் பேனாவை எடுத்து தான் ஆகணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் ஈஸி தான், சரிங்களா. ஓகே, இனிமேல் நம்ம ரீசனிங், LCM, HCF, டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிட்டோம். இன் ஃபியூச்சர் வீடியோஸில் மற்ற குரூப் 4ல் கேட்ட கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.